இப்போது சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் பண்ணி வச்சாங்க சார். ஏன் வசிஷ்டருக்கு தெரியாதா? விஸ்வாமித்திற்கு தெரியாதா? 33 கோடி தேவர்களுக்கும் தெரியாதா? கல்யாணம் நடந்தால் இவங்களுக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அது தேவ ரகசியம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி நடந்துன்னா மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுக்கிறது முடிவு பண்ணிட்டார். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் யமன் கூப்பிட்டான்ப்பா, நீ வந்து அவதாரம் எடுக்க போகிற, மனிதனாக அவதாரம் எடுக்க போகிற, இந்த மாதிரிலாம் வியாதிகள் இருக்குது, இவ்வளோ வியாதிகள் இருக்குது, இந்த வியாதியில் உனக்கு என்ன வியாதி வேணும் அதை நீ எடுத்துக்க. அவர் சொன்னார், நானே கொஞ்சம் கருப்பாக மேக சாமல வரலாக இருக்க போகிறேன், இந்த இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, தேமல்னு ஒரு வெள்ளை படிவு வரும், அந்த மாதிரி வியாதியை நான் எடுத்துக்கிறேன்னு அவர் கணக்கு பண்ணி எடுத்துக்கிறார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவருடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருக்கான ஒரு மனிதனாக பிறந்தா அவனுக்கு இறப்பு உண்டு, மனிதனாக எப்போ அவதாரம் எடுத்தோ அவனுக்கு இறப்பு உண்டு. அவர் ராமன் சௌக்கியமாக பட்டாபிஷேகம்லாம் பண்ணி அவங்க குழந்தையோட அழகாக அயோத்தியில் இருந்தார். அப்போ அவங்க சொன்னான், யமன் வந்தான், எப்போ அவனுக்கு வயசு முடிஞ்சு போச்சு, ஆயுள் முடிஞ்சு போச்சு, நீ ஏன் வரையா இல்லை பாசகரை நான் போட்டுமா, என்னுடைய கடமையை நான் செஞ்சாகும். அப்போ என்ன பண்ணார்னா, என்ன தான் மனிதன் இல்லையா, அவன் என்ன பண்ணால் சரையு நதியில் எல்லாரையும் கூப்பிட்டு, சீதை இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு சரையு நதியில் இறங்கிட்டார். இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தேவ ரகசியம், அது சொல்ல முடியாது என்ன காரணம்.